அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2025 வருடம் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை ஒரு 118 நாட்களுக்கு தமிழ் மாத தேதிப்படி குரோதி வருஷம் தை மாதம் 15ஆம் தேதி முதல் விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 17ஆம் தேதி வரை ஒரு 4 மாத காலம் மீனராசியில் உச்ச பலத்தில் ராகுவுடன் கூட்டு சேர்ந்து குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். மாசி மாதம் 20ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 4ஆம் தேதி வரை சுக்கிரன் வக்கரகதியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் வரை பின்னோக்கி சஞ்சாரம் செய்வார். பங்குனி மாதம் மேற்கே அஸ்தமனமாகி பங்குனி மாதம் 17ஆம் தேதி கிழக்கே உதயமாகிறார். சுக்கிரன் பெயர்ச்சியின் மூலம் கன்னி ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. நவ கிரகங்களில் சுக்கிர பகவான் அசுர குரு. தற்போது தென்மேற்கு வானில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு சுக்கிர பகவானை தரிசனம் செய்யலாம். சுக்கிர பகவான் அசுர குரு. வெள்ளி மீன் மீனராசியில் 4 மாத காலம் சஞ்சாரம் செய்யும்போது தை மாதம் 15 முதல் வைகாசி மாதம் 17 வரை நல்ல மழை பொழியும். பருவமழை இந்த 4 மாத காலம் நன்றாக பொழியும். விவசாயம் நன்றாக விவசாயிகள் வெள்ளாமை செய்து நல்ல மகசூல் எடுத்துக்கொள்ளலாம். சுக்கிரன் அப்படின்னாலே மலைக்காரகன், விவசாயக்காரகன். கன்னிராசிக்கு 2 9ஆம் வீட்டின் அதிபதி குடும்ப பாக்கியாதிபதி சுக்கிரன் உச்ச நிலையில் ராசிக்கு 7வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். இந்த குரோதி வருஷம் பார்த்தீங்கன்னா கடகம் மீனராசியில் பல மாத காலம் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். மாத கிரகமான சுக்கிரன் ஒவ்வொரு மாதமாக 28 நாட்கள் 29 நாட்கள் என்று ஒவ்வொரு ராசியை கடந்து கொண்டிருந்தவர் வருட கடைசியில் ஒரு 4 மாத காலம் உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரனும் செவ்வாயும் அதிக மாதங்கள் ஒரு ராசியில் எடுத்துக்கொள்கிறார்கள். கன்னி ராசிக்கு 7வது வீட்டிலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். புதிய நண்பர்கள் வருகையால் புதிய நண்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி புதிய நட்புகள் வழியில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரும். 7ஆம் இடம் என்பது கலத்தரஸ்தானம். அங்கே ஏற்கனவே ராகு அமர்ந்திருக்கிறார். இன்னொரு 3 மாத காலம் 7ஆம் வீட்டிலே ராகு அமர்ந்திருக்க போகிறார். கன்னி ராசி என்பதற்கு கடந்த 3 ஆண்டு காலமாகவே இந்த ராகு கேதுனுடைய நிலை சாதகமில்லாமல் போய்கொண்டிருக்கிறது. குறிப்பாக கணவன் மனைவிக்குள் ஒரே சண்டை சச்சரவு, பிரச்சனை, பிரிவினை, சட்ட சிக்கல், கோர்ட்டு கேஸு இப்படின்னு கன்னிராசி என்பதற்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத பொழப்பாக போயிட்டுருக்குது. கோச்சாரத்திலே சுக்கிரனுக்கு 6, 7, 10ஆம் வீடு சாதகமில்லாத அமைப்பு. 7ஆம் இடம் என்பது கலத்தரஸ்தானம். கலத்தரஸ்தானாதிபதி சுக்கிரன் வரும்போது காரகோ பாவனஸ்தி, அதாவது ஸ்திரி பீடை என்று சொல்வார்கள். 7ஆம் வீட்டிற்கு சுக்கிரன் வரும்போது இதுவரை சண்டை சச்சரவாக இருந்துச்சு, பிரிஞ்சிருந்தோம், ஒற்றுமை இல்லை, சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பிரிந்து இருந்தவர்கள் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் மேம்படும். இதுவரை நல்லா தான் இருந்தோம், ஒற்றுமையாக தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு சிலருக்கு மனஸ்தாபங்கள் வரலாம், அல்லது வாழ்க்கை துணைக்கு நோய் நொடி தொந்தரவுகள் தரலாம். 7ஆம் வீட்டிலே சுக்கிரன் வரும்போது ஸ்திரி பீடை என்று சொல்லப்பட்டுள்ளது. எதிர்பாலினவர்களிடம்
ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமும் ஒரு சிலருக்கு அவமானப்படக்கூடிய நிலை வரலாம். 7ஆம் வீட்டிலே சுக்கிரன் அமர்ந்திருக்கும் போது அவருக்கு வீடு கொடுத்தவர் 9ஆம் வீட்டில் அமர்ந்து கன்னி ராசியை பார்வை செய்து கொண்டிருக்கிறார். திருமண வயதில் உள்ளவர்கள் இந்த கால நேரத்தில் வரன் பார்த்தீங்கன்னா அடுத்த 4 மாதத்திற்குள் திருமணம் நடக்கும். இளைஞர்களுக்கு காதல் மலரும். பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்ளுங்கள். இல்லைன்னா காதலில் பிரச்சனை, வில்லங்கம், சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய நிலையும் ஏற்படுத்தி விடும். கன்னி ராசிக்கு தனம், வாக்கு, குடும்பஸ்தானாதிபதி 7வது வீட்டிலே உச்ச பலத்தில் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பணப்பிரச்சனை நீங்கும். இனிமேட்டு சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். 7வது வீட்டிலே சுக்கிரன் உச்ச பலத்தில் சஞ்சாரம் செய்யும்போது குடும்பத்தில் மன வேதனை நீங்கும். பொறுமொருன்னு ஒரு நிம்மதி இல்லாத பொழப்பாக இருந்துச்சு, இனிமேல் நிம்மதி கிடைக்கும். 9ஆம் வீட்டு அதிபதி உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது வழிபாட்டில் தடங்கள் இருந்தவர்களுக்கு அந்த தடங்கள் நீங்கும். பயணங்களில் தடங்கள் இருந்தவர்களுக்கு அந்த தடங்கள் நீங்கும். இதுவரை போகாத கோயிலுக்கு போய்ட்டுடலாம். நீண்ட தூர பயணம் போயிட்டு வரலாம். வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த தொழில் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யலாம். அந்நிய பொருள் ஈட்டக்கூடிய வாய்ப்பு கன்னி ராசி அன்பர்களுக்கு உண்டு. செல்ஃபோனு, கம்ப்யூட்டரு, மீடியா, தொலை தொடர்புகள் மூலம் ஒரு சான்ஸு, ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். 9ஆம் வீட்டின் அதிபதி 7வது வீட்டிலே ராகுவுடன் கூட்டு சேர்ந்து உச்ச பலத்தில் சஞ்சாரம் செய்யும்போது தொலை தொடர்புகள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டு. நண்பர்கள், கூட்டாளிகள் மூலம் இந்த கால நேரத்தில் நல்ல உதவிகள் உண்டு. கூட்டாக சேர்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு மென்மேலும் நல்ல பணத்தை பெற்றுத்தரப்போகிறது. சுக்கிரன் உச்சபலத்தில் சஞ்சாரம் செய்யும்போது விவசாயிகளுக்கு பெரும்பாலும் நல்ல மகசூல் எடுக்கிற மாதிரி பயிர் நன்கு செழித்து வளரும், நல்ல வருமானத்தை கொடுக்கும். ஆடு, மாடு, கால்நடை, கோழி நன்கு விருத்தியாகும். விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள், குண்டு மல்லி, அரளிப்பூ, சாமந்தி இப்படி பூஞ்செடி பயிர் பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு விவசாயிகளுக்கு நல்ல மகசூலை கொடுக்கும். கோயிலுக்கு அன்னதானம், உதவிகள் செய்யக்கூடிய நிலை கன்னிராசி என்பதற்கு உண்டு. ஏன்னா 9வது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். தந்தையாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தந்தை மகனுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். 7வது வீட்டிற்கு சுக்கிர பகவான் வரும்போது பார்த்திங்கன்னா மாசி மாதம் 20 முதல் சித்திரை மாதம் 4 வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சுக்கிரன் வக்கரகதியில் பின்னோக்கி வருவார். சுக்கிரன் வக்கரகதியில் வரும்போது எதிர்பாலினர்களிடம் கவனமாக இருக்கணும். ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமோ, பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமோ எதிர்பாலினர்களிடம் குடும்பத்திலேயே கூட அக்கா, தங்கை, அம்மா, மனைவி, பாட்டி இப்படி குடும்பத்திலேயே கூட குடும்ப பெண்களே கூட அவமானப்படுத்துவாங்க. மாசி 20 முதல் சித்திரை 4 வரை சுக்கிரன் வக்கரகதியில் 7ஆம் வீட்டிலே இருக்கும்போது பெண்களிடம் சாபங்கேமாக வாங்காமல் அவமானப்படாமல் கன்னிராசி என்பவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். ராகு சுக்கிரன் கூட்டணி சேரும்போது சினிமா துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். நடிகர்கள், பாடலாசிரியர்கள், மியூசிக் டைரக்டரு, ஒளிப்பதிவு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் சினிமா துறையில் வாய்ப்பு கிடைக்கும். ராகு சுக்கிரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது கன்னிராசி என்பவர்கள் சினிமா துறைக்கு முயற்சி செய்யலாம். புதிய தொழில், வியாபாரம், ஏற்றுமதி, இறக்குமதி, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட்டாளிகள் மூலம் உதவிகள் கிடைக்கும். புதிய ஐடியா, அறிவுரை கிடைக்கும். கூட்டாக சேர்ந்து தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இப்போ நண்பர்களிடம் ஐடியா கேட்டாலும் நல்ல ஐடியா கிடைக்கும். ராகு சுக்கிரன் கூட்டணி சேர்ந்து 7வது வீட்டில் வந்திருக்கும் போது கன்னி ராசி அன்பர்களுக்கு
பணப்பிரச்சனை இந்த காலகட்டத்தில் நீங்கும். பணம் வந்துக்கிட்டே இருக்கும். தகாத உறவு, கெட்ட பழக்க வழக்கம் இந்த மாதிரி இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி 7ஆம் வீட்டிலே சுக்கிரபகவான் உச்சநிலையில் சஞ்சாரம் செய்யும்போது கன்னிராசி என்பவர்களுக்கு முன்னேற்றம் தான். பெண்களிடம் மட்டும் அசிங்க அவமானம் சாபம் வாங்காமல் பார்த்துங்க. கருநாக பாம்பும் சுக்கிரபகவானும் கூட்டு சேரும்போது கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் இரவு நேரங்களில் வாக்கிய வரப்புகளில் செல்லும்போது கவனமாக போயிட்டு கவனம் வாங்க. விஷக்கடி தொந்தரவுலாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதிகம் உங்கள் கண்ணுக்கு பாம்பு தென்படும். இரவில் பாம்பு கனவுல வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் கன்னி ராசி அன்பர்களுக்கு உண்டு. 7வது வீட்டிலே சுக்கிரன் உச்சநிலையில் சஞ்சாரம் செய்யும்போது ஸ்ரீ ரங்கம் சென்று ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடுங்க. ஸ்ரீ ரங்கா 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 என்று ஸ்ரீ ரங்கநாதர் பெயரை உச்சரிங்க. கன்னி ராசி என்பவர்களுக்கு கலத்திரஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிரபகவானால் கலத்திர சுகம் மேலோங்கும். தாராளமான பணம் கையில் புழங்கும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.